மார்னிங் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது இந்த ரோஸ் செடிக்காரங்க வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம ரோஸ் எதுவும் வாங்க போறது இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரோஜா பூ செடிக்கு ஒரு மருந்து தான் வாங்க போறோங்க. இந்த மருந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா, உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட செடியில வந்து பாத்தீங்கன்னா ரோஜா பூவோட சைஸ் வந்து பட்டன் ரோஸ் சைஸ் ரொம்ப சின்னதா ஆயிடுச்சுங்க. இலையில எந்த பூச்சியுமே இல்ல. இதுக்குமே நான் வெஜிடபிள் வேஸ்ட் ஆகட்டும் இல்ல குக்கிங் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமா ஆகட்டும் அப்படின்னு செடிக்கு தான் போட்டிருக்கேன். ஒண்ணுமே பலன் அளிக்கல. சரி, அதனால அவங்க கிட்ட இருக்கிற மருந்தே வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வாரம் ஒரு டைம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் 1 மந்த் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 4 டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தண்ணியில அப்ளை பண்ணாம நிலத்து மேலேயே அப்படியே போட்டு விட்டாங்க, ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி. இது ஒரு வேலைன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வேலை பாத்தீங்கன்னா இதே தாங்க. நம்மளோட உருளி மீஷோல அன்பாக்சிங் வீடியோல இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. கோல்டன் பெயிண்ட் அடிச்சு எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு. ஆனா நம்ம உப்பு தண்ணி பிடிச்சு டெய்லி பூ போட்டு வைக்கிறதுனால அது ஃபுல்லாவே துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, காலையில பூ போட்டு வச்சாலே நைட்டுக்குள்ளேயே வந்து துருப்பிடிச்ச தண்ணி கூட மிக்ஸ் ஆகி அது நல்லா இல்லைங்க பார்க்கறதுக்கு. என்ட்ரன்ஸ்ல வைக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் ரீக்ரியேஷன் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக பாப்பாங்களுக்கு அசைன்மெண்ட்லாம் பண்றதுக்காக வாங்கியிருந்த லெஃப்ட் ஓவர் பெயிண்ட் வச்சு தான் இன்னைக்கு இந்த பவுலுக்கு நான் ரெடி பண்ண போறேன். அழகான 2 கலர் காம்பினேஷன்ல பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ரெட் அண்ட் எல்லோ வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு அந்த எல்லோல லைட்டா ரெட் வந்து டச் ஆனதுனால அது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி, எந்த கேப்பும் இல்லாத மாதிரி ஃபுல்லா பார்த்து ரெட் கலர்ல அடிச்சு விட்டாச்சுங்க. ஃபைனல் டச் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பிரஷ்ஷே வச்சு லைட்டா ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத வச்சு பார்த்தேன். ஒரு அளவுக்கு ஓகேயான மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அதுவே வந்து அங்க இங்கேன்னு சொல்லி இதுவே ஒரு அழகான ஃப்ளவர் பவுல் மாதிரி மாத்தியாச்சுங்க. இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஏர் ட்ரை பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் பேக் சைடும் பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் அதே ரெட் கலர் பெயிண்டே சூஸ் பண்ணி எல்லா பக்கமும் அடிச்சு விட்டாச்சு. அந்த பவுல் இருக்கிற ஹோலுக்கும் அந்த ரெட் கலர்ல இருக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லா சைடும் நம்மளால அப்ளை பண்ற அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயில நல்லா பெயிண்ட் வந்து அந்த பிளேட்ல ஒட்டுற மாதிரி காய வச்சு எடுத்தாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமா காஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பெயிண்ட் திருப்பி வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி விட்டு பார்த்தா தண்ணி ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருந்துச்சு. நம்மளோட பெயிண்டிங் எதுவுமே எந்திரிக்கல. உடனே நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்மளோட உருளியை அழகா டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த பிங்க் கலர் அரளிப்பூ வச்சு தான் பண்ணியிருந்தேன். முன்னாடியும் இப்பவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். எப்படி வாங்க பெண்டிங்கா வச்சிருந்த இந்த 2 ஒர்க்கும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.